சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பில் எழுத்தாளர்களுக்கு NRK விருதுகள் வழங்கும் விழா மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி சென்னை 1000 விளக்கில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. உரத்த சிந்தனை சங்கத்தின் துணைத் தலைவர் ஆடிட்டர் NRK தலைமையில் நடைபெற்ற இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் கதை, கவிதை, கட்டுரை, ஆன்மீகக் கட்டுரை, சிறுவர் இலக்கியம், நாவல்கள் போன்ற நூல்களை எழுதிய 12 எழுத்தாளர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நூல்கள் குறித்தான மதிப்புரையை எழுத்தாளர்கள் வேதா கோபாலன், முனைவர் பிரபாகரன், கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், எழுத்தாளர் விஸ்வநாதன், சூடாமணி சடகோபன், கல்கி இதழின் மேனாளாசிரியர் ரமணன் ஆகியோர் வழங்கினர். முன்னதாக எழுத்தாளர்கள் சரோஜா சகாதேவன், துளசி பட் ஆகியோரின் நூல்கள் நிகழ்ச்சியின் போது வெளியிடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டு விருதுகள் வழங்கிய பின் சிறப்புரையாற்றிய முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் பேசுகையில், எழுத்தாளர்கள் ஒருபோதும் கர்வம், தற்பெருமை போன்றவற்றை தலையில் ஏற்றிக்கொள்ளக் கூடாது எனவும், விருதுகள், புகழுக்கு அப்பாற்பட்டு தங்களுடைய எழுத்துக்கள் நிலைத்து காலத்தை கடந்து நிற்கும் வகையில் எழுதப்பட வேண்டும் எனவும், அதற்கு இதுபோன்ற விருதுகள் ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும் என்றார். கடந்த காலத்தில் எழுத்தாளர்களுக்கு இதுபோல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும், அவர்கள் இதுபோன்ற எதிர்பார்ப்புகளை மனதில் கொண்டு எழுதவில்லை எனவும், இன்றைய நிலையில் எழுத்துலகம் பரந்து விரிந்து பல்வேறு வாய்ப்புகளுக்கான வாசல்கள் திறந்திருக்கின்றன எனவும், எழுத்தாளர்கள் சமூக பொறுப்போடும் அதே நேரத்தில் புகழுக்கு அடிமையாகாமலும் தங்களது படைப்புகளை வழங்க வேண்டும், அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல காரியமாகும் என்றார். மேலும் இந்த நிகழ்வின் போது எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர், திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன், இயக்குனர் ராசி அழகப்பன் உள்ளிட்ட உரத்து சிந்தனை சங்கத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், விருதுகளை பெற்ற எழுத்தாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார், நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உரத்து சிந்தனை சங்கத்தின் தலைவர் பத்மினி பட்டாபிராமன் மற்றும் பொதுச் செயலாளர் உதயம் ராம் ஆகியோர் செய்திருந்தனர்.